ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா S1 ரியாக்ஷனோட ரியாக்டிவிட்டி ஆர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 ஐசோமரிக் புரோமோபியூட்டேன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் 4 ஐசோமரிக் புரோமோபியூட்டேன். இப்போ இந்த மாலிகுல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்னு எடுத்துப்போம், இதை நம்ம வந்து செகண்ட்னு வச்சுக்கலாம், இதை நம்ம தேர்ட்னு வச்சுப்போம், இது வந்து நம்ம வந்து ஃபோர்த்னு வந்து வச்சுப்போம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், SN2 ரியாக்ஷன் வந்து நம்ம எழுதுவோம். SN2 ரியாக்ஷன் வந்து ரியாக்டிவிட்டி ஆர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, SN2னா 2 மாலிகுல் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகணும் இல்லையா? அப்போ 2 மாலிகுல் ரியாக்ட் ஆகணும்னா அப்போ புரோமின் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து இருக்கணும். அப்போதான் இன்னொரு மாலிகுல் வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஃபேவரபிளாக வந்து இருக்கும், ஏன்னா அது வந்து பிரைமரி. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து நமக்கு வந்து பிரைமரி. இங்கே வந்து நமக்கு வந்து அவ்வளோ க்ரௌடட் வந்து இல்லை. அப்போ நமக்கு என்னன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து வரும். மூணாவது நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி வந்து வரும். இந்த செகண்ட் காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து வரும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா நாலாவதுல வந்து வரும். அப்போ S1 ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து அப்படியே மாற்றி போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? அப்போ S1 ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4, அப்புறம் வந்து நமக்கு வந்து செகண்டு, அப்புறம் நமக்கு வந்து தேர்டு, அப்புறம் ஃபர்ஸ்ட்னு வந்து நமக்கு அப்படியே மாற்றி உல்டாவாக போட்டுக்கலாம். கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாலிகுல் வச்சுப்போம். அந்த மாலிகுல் வந்து நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இதை நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ஃபர்ஸ்ட் மாலிகுல் வச்சுப்போம். இது வந்து நம்ம வந்து செகண்ட் மாலிகுல்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு வந்து தேர்டு, இது வந்து நமக்கு வந்து ஃபோர்த்து. அப்போ நமக்கு வந்து எப்பவுமே நமக்கு என்ன பண்ணணும், SN1க்கு நமக்கு வந்து எப்படி SN2 எடுத்துப்போம். SN2க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரியாக இருக்கணும், ஃப்ரீயாக வந்து இருக்கணும். அப்போ இங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு வந்து இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் தான் நமக்கு வந்து ஹைலி ரியாக்டிவாக வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் காம்பவுண்டுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்குது, எங்கே வந்து ஃப்ரீயாக இருக்குது, இங்கே வந்து ஒரு பென்சின் ரிங்கு ஒரு மெத்தில் குரூப் தான் நமக்கு வந்து இருக்குது. அப்போ தேர்டு காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு காம்பவுண்ட் வந்து வரும். அப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜஸ்ட் 2 ஃபினைல் ரிங் மட்டும்தான் இருக்குது இல்லையா? அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து வரும். அப்புறம் இருக்கிறதே ரொம்ப க்ரௌடான ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து. அப்போ நம்ம இதான் வந்து பார்த்தீங்கன்னா SN2 மெக்கானிக்ஸோட ரியாக்டிவிட்டி சீரிஸ். ஓகேவா? SN2க்கு அப்புறம் SN1க்கு நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே நமக்கு வந்து உல்டாவாக மாற்றி போட்ட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஃபோர்த் வந்து வரும், அடுத்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 2 வந்து வரும், அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்னன்னா 3 வந்து வரும், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து நமக்கு வந்து வரும். ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து SN1 நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதான் நமக்கு வந்து SN1 அண்ட் SN2 வந்து ரியாக்டிவிட்டி சீரிஸ்.